Hello everyone. So I'm Aishwarya Abigail. So இந்த வீடியோல இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் கேம்பஸ் காட்றேன் ஃபர்ஸ்ட். அது 5th ஹாஸ்டல் பக்கத்துல வந்து பாலிகிளினிக். இப்போ இந்த வீடியோல நான் காட்ட போறது வந்துட்டு என்னோட நியூ ஹாஸ்டல். இதுதான் 4th ஹாஸ்டல் அப்படினு சொல்லுவாங்க. So let's get into the video. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஹாஸ்டல் வந்து 4th ஹாஸ்டல். இது நியூவாக இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நான் ஷிஃப்ட் ஆனேன். ஸோ அப்போவே நான் வந்த புதுசுலேயே நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஸோ ஆல்ரெடி இப்போ 1 year கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ அதனால் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா காமன் ஹால். அண்ட் அங்கேருந்து வெளியே பார்க்குறோன்னா இதுதான் பால்கனி மாதிரி. இது இன்னொரு சைடு. இது வந்து 5th ஹாஸ்டல் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னா மறுபடியும் அகேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கே வருவோம். ஸோ அதுதான் இந்த டோரு. எனிவே ஆக்சுவலி இது வந்து காமன் ஹால் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த அதர் பிளாக் வந்துட்டு இந்த பக்கம் இருக்குது. அண்ட் ஸ்டெப்ஸு அந்த சைட் பால்கனி. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிளாக் டோர் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது லெஃப்ட் சைடு வந்து ஒரு கிச்சன் இருக்கும். ஸோ அந்த சைட் கிச்சன் இருக்கும். இந்த சைடும் இந்த பிளாக்குக்கு இங்கே கிச்சன் இருக்குது. ஸோ அவங்களே வந்துட்டு இண்டக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இங்கே 3 இருக்குது பாருங்கள். ஸோ கீழே வந்துட்டு அது ஓவன். அண்ட் இந்த பக்கம் ஒரு வேளை உங்ககிட்ட ஓன் ஸ்டவ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே சாக்கெட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்குது. எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு வரும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆக்சுவலி இதுக்காகவே இந்த ஹாஸ்டல் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் 60K ஆகுது. ஏன்னா மந்த்லியே வந்துட்டு 5K அப்ராக்சிமேட்டாக வருது. ஆனால் இது வரையும் ஃப்ரிட்ஜு வரல எங்கே. பட் ஆனால் வாஷிங் மிஷின்ஸ் கீழே இருக்குது, 2 இருக்குது. இப்போ நான் ரூம்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் வாஷிங் மிஷினுக்கும் ஈச் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது பே பண்ணணும். நான் லாஸ்ட் டைம் வாஷிங் மிஷின் 5th ஹாஸ்டலில் காமிச்சேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது வந்து ஸ்மார்ட் கீ. ஸோ இதை வந்து சும்மா அப்படி ஸ்கேன் பண்ணுற மாதிரி வச்சோன்னா டோர் வந்துட்டு அப்போ தான் ஓப்பன் ஆகும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் நம்ம. ஸோ அதனாலவே இப்போ வெளியே போகிறீங்க அப்படின்னா கீ எடுத்துகிட்டு போகல அப்படின்னா டக்குன்னு கதவு காற்றுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே போய் அந்த ஹாஸ்டல் வார்டன் மம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா ஃபோனோ ஏதோ கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அவங்க கீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் மேலே வந்து உங்கள் கீ எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ பிரச்சனை. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இப்போது ஃபுல்லாக இப்போ இதை பாருங்கள் கபர்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடு வந்து எந்த அண்ட் லெஃப்ட் சைடு வந்துட்டு என்னோடய ரூம்மேட்டோடது. ஸோ இந்த கபர்ட்ஸ் அண்ட் ஒரு பெரிய டேபிள் இதெல்லாமே. அண்ட் இங்கே வியூ கூட ஆக்சுவலி எனக்கு நல்லா அமைஞ்சிருச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது என்னுடைய சின்ன டேபிள். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு சின்ன டேபிள். பட் ஆனால் அது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா மறுபடியும் பெருசாகும். ஸோ ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நான் அரேஞ்ச் பண்ணும்போது அதை பெருசாக ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனால் அப்போ நான் போன புதுசில் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 3 கபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து எங்களோடது பெரிய ரூம். 3 சீட்டராக இருக்க வேண்டியது 2 சீட்டராக இருக்குது. ஸோ எனக்கு பக்கத்தில் வந்துட்டு 2 சீட்டர். ஸோ எங்கள் 2 பேருக்குமே காமனாக வந்துட்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கபர்ட்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக எல்லாருக்குமே 2 கபர்ட் தான் இருக்கும். எங்களது நான் 3 சீட்டராக இருக்க வேண்டியது 2 சீட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் எங்களுக்கு ஆனால் 3 கபர்ட் வந்திருக்கு. ஸோ I hope you like the video. If you did, மறக்காமல் மெட்ஜில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. Take care. Bye.